கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிற வசனம் ஏசாயா 1 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். தமிழ் மாநிலத்தில் அப்பொழுது புதுக்கோட்டை ஒரு தனி சமஸ்தானம், ஒரு குறுநில மன்னனின் ஆளுகைக்குள் இருந்தது. அந்த மன்னனின் லாயத்தில் நிறைய குதிரைகளும் யானைகளும் இருந்தன. ஒரு யானையின் பாகன் திடீரென்று இதய நோயால் இறந்து போனான். அவன் அந்த யானையை அதிகமாக நேசித்தவன். யானையும் தன் எஜமான் மீது உயிரையே வைத்திருந்தது. பாகனின் இறந்த உடலை தூக்கி செல்லும்போது யானை கண்ணீர் விட்டு அழுதது, அலறியது. 3 நாட்களாக யானை பட்டினி கிடந்து உண்ண மறுத்தது. எத்தனையோ பேர் வந்து ஊட்டி பார்த்தும் முடியவில்லை. வேறு எந்த பாகனையும் யானை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த செய்தி ராஜாவின் நிர்வாக அதிகாரியான திவானுக்கு தெரிய வந்தது. ராஜாவுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள திவான் மிகுந்த கவலையோடு யானையை பார்க்க வந்தார். அதனால் பொதுமக்களின் பெருங்கூட்டம் கூடிவிட்டது. யானை கண்ணீர் உகுந்தவாறு ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றது. திவானை சுற்றி திரளான கூட்டம் திரண்டு நின்றது. திடீரென்று யானை கூட்டத்தை கூர்ந்து பார்த்தது. பிளிறியது, நகண்டது, அடிமேல் அடி வைத்து நடந்தது. கூட்டம் விலகியது. அங்குள்ள பெருங்கூட்டத்தினுள் ஓர் எளிய அம்மா விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவள் முன் வந்து நின்றது. துதிக்கையால் தலையை தொட்டது, வருடியது, பெருமூச்சு விட்டது. கூட்டம் அதிர்ந்து நடுங்கியது, ஆச்சரியத்தில் விம்மியது. அந்த ஏழை பெண் இறந்து போன யானை பாகனின் மனைவி. திவான் அவளிடம் ஒரு கரும்பு கட்டை கொடுத்து யானைக்கு கொடுக்கும்படி சொன்னார். 3 நாட்களாக உண்ணா நோன்பிருந்த யானை அந்த அபலை பெண் தந்த கரும்பை உட்கொண்டது. திவான் அந்த அம்மாவை யானையின் பாகனாக நியமித்தார். யானையின் ஞானத்தை நினைத்த மக்கள் ஆனந்த ஆச்சரிய வெள்ளத்தில் ஆழ்ந்தனர். ஆம், என கண்பானவர்களே, வேதத்தில் மாடு தன் எஜமானை அறியும் என்றும் கழுதை தன் ஆண்டவனை அறியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அவரை போன்று சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தான் உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவை நாம் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, எங்களுக்கும் உம்மை அறிந்து கொள்ளும் உணர்வை தாருங்க. உமக்காக வாழ வழி செய்ங்க. ஒவ்வொருவரின் கண்ணீரை துடைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.